வணக்கம் மாணவர்களே. இன்றைய தினம் நாடகமரங்கியலும் பாடநெறியிலே தரம் 13ற்கான நாடகமரங்கியலும் கற்க நெறியை பார்க்க இருக்கின்றோம். இன்றைய தினம் இலங்கை தமிழ் நாடக நிறுவனங்களும் அவற்றின் செயற்பாடுகளும் தொடர்பாக இன்றைய வகுப்பிலே நாங்கள் கற்றுக்கொள்வோம். குறிப்பாக 1970ஆம் ஆண்டுகளின் பின்னர் ஏற்பட்ட அரங்க வளர்ச்சிக்கு துணை புரிந்த அரங்க நிறுவனங்கள் தொடர்பாக இன்றைய தினம் நாங்கள் கற்க இருக்கின்றோம். இன்றைய பாடலுக்கான தேர்ச்சியாக சமூக பண்பாட்டு பின்புலத்தில் சுதேச மற்றும் சர்வதேச அரங்க செல்நெறிகள் பற்றி ஆராய்தல். சமூக பண்பாட்டு பின்புலத்திலே சுதேச சர்வதேச செல்நெறிகள் பற்றி ஆராய்தல். இன்றைய தேர்ச்சி மட்டமாக இலங்கை தமிழ் அரங்கு பற்றிய வரலாற்றை சுருக்கமாக ஆராய்தல். இந்த இலங்கை தமிழ் அரங்க வரலாற்றிலே நாடக நிறுவனங்கள் எந்தளவிற்கு பங்கு ஆற்றியுள்ளன என்பது பற்றின தேர்ச்சி மட்டம் இன்றைய பாடநெறியிலே முக்கியம் பெறுகின்றது. இந்த பாட அலகை கற்பதனூடாக பெற்றுக்கொள்ளுகின்ற கற்றற்பேறுகளாக மாணவர்களே 1970 முதல் தோன்றிய நாடக நிறுவனங்கள் பற்றி நீங்கள் அறிந்து கொள்ளலாம், அதனை பட்டியலிட்டுக் கொள்ளலாம். அந்த நாடக நிறுவனங்களின் வளர்ச்சிக்கு உந்து சக்தியாக இருந்தவர்கள் பற்றி குறிப்பிட்டுக் கொள்ளுதல், ஒவ்வொரு நாடக நிறுவனங்களையும் நடத்துவதற்கும் அதனை உருவாக்குவதற்கும் காலாக அமைந்தவர்கள் பற்றிய அறிமுகங்களை நாங்கள் பார்த்து கொள்ளுதல். அடுத்ததாக அந்த நாடக மன்றங்கள் பல்வேறு அரங்க செயற்பாடுகள் அல்ல அரங்க முயற்சிகளில் ஈடுபட்டிருக்கிறார்கள், அந்த அரங்க முயற்சிகளை பற்றி விவரித்தல். அடுத்ததாக அந்த நாடக மன்றங்களால் தயாரிக்கப்பட்ட நாடகங்களில் காணப்படுகின்ற சிறப்பம்சங்கள், இதுதான் இன்றைய கற்றற்பேறுகளாக இருக்கின்றன. இந்த இறுதியாக உள்ள கற்றற்பேறு மிக முக்கியமான விஷயம். அந்த நாடக மன்றங்களாக தயாரிக்கப்பட்ட நாடகங்கள சிறப்பம்சம், அதில் ஒரு சிறப்பு இருக்கிறதன் காரணமாகத்தான் நாங்கள் அந்த நாடக நிறுவனங்களை பற்றி இன்று கற்க உள்ளோம். மீண்டும் பார்ப்போம். 1970 முதல் தற்போது வரை இலங்கை தமிழ் நாடக வளர்ச்சிக்கு ஒரு மைல்கல்லாக, அதாவது அதுதான் மிக முக்கியம், நாங்கள் கற்பதற்கான காரணமே அதுதான், ஒரு திருப்பு முனையாக அல்லது மைல்கல்லாக அமைந்த நாடக மன்றங்களை பற்றி நாங்கள் சுருக்கமாக அறிந்து கொள்கிறோம். அந்த நாடக மன்றங்கள்ன்றது அரங்கியலாளர்களின் செயற்பாடுகளை மையமாக கொண்டது. எனவே அந்த அரங்கியலாளர்களுடைய செயற்பாடுகளை நாங்கள் தொடர்ந்து பார்க்கக்கூடியதாக இருக்கும். ஆரம்பத்திலே நாங்கள் பார்க்க வேண்டியது 1970ஆம் ஆண்டுகளிலே உருவாக்கப்பட்ட நடிகர் ஒன்றியம் என்ற ஒரு நாடக நிறுவனம். இந்த நடிகர் ஒன்றியம் என்பது பல குழுக்களை இணைத்து உருவாகின்ற ஒன்று. எனவே அந்த காலத்திலே ஒவ்வொரு பிரதேசத்திலையும், தமிழ் பகுதிகளிலே ஒவ்வொரு பிரதேசத்திலையும் செயற்பட்டு கொண்டிருந்த அரங்க நிறுவனங்களை ஒன்று திரட்டி ஒரு ஒன்றியமாக்கினார்கள், நாடக ஒன்றியம் என்று சொல்லி, அல்ல நடிகர் ஒன்றியம். இது கொழும்பை மையமாக கொண்டு இயங்கிய ஒரு நிறுவனமாக காணப்படுகின்றது. இது ஒரு பாரிய பாய்ச்சலாக அமைந்தது. அதாவது ஒரு சனசமூலியம் அல்லது ஊரிலேயே ஒரு நாடக ஆர்வலர் அந்த குழுவால் உருவாக்கப்பட்ட ஒரு நாடக நிறுவனங்களை ஒரு அங்கீகாரத்தோடு ஒன்றியமாக்கி கொழும்பிலே, யாழ்ப்பாணத்திலே பல்வேறு பிரதேசங்களிலே நாடகத்தை மேடியேற்றுவதற்கு ஒரு வழிகோலிய அமைப்பாக இந்த நடிகர் ஒன்றியம் காணப்பட்டது. இது உண்மையிலேயே ஒரு தமிழ் பிரதேசங்கள் ஒரு நாடு தழுவிய ஒரு அமைப்பு முறையாக இயங்கியதை நாங்கள் இங்கே அவதானிக்கலாம். குறிப்பாக நெல்லியடையிலே இயங்கிய அம்பலத்தாடியல் குழு, கொழும்பிலே இயங்கிய கூத்தாடியல் குழு, இவர்கள் சுயமாக தாங்களாக உருவாகிய குழுவினர்கள். மட்டக்களப்பிலே இயங்கிய நாடக சபா, இந்த குறிப்பாக இந்த பிரதானமாக இந்த நாடக அமைப்புகளை ஒன்று திரட்டி ஏனைய சிறு சிறு சனசமூலியம் சார்ந்த அமைப்புகளையும் ஒன்று திரட்டி இந்த நடிகர் ஒன்றியத்தை உருவாக்கி இருக்கிறார்கள். இதிலே முன்னின்று உழைத்தவர்களாக நெறியாளர்களாக அறியப்பட்ட நாவண்ணா சுந்தரலிங்கம், ஈனா சிவானந்தன், பேராசிரியர் கான சிவத்தம்பி ஆகிய அவர்கள்
இந்த அமைப்பை ஒன்று திரட்டுவதற்கு அல்ல உருவாக்குவதற்கு முன்னின்று உழைத்தவர்களாக சொல்கிறார். தனியே நீங்கள் இந்த நாடக ஆளுமைகள் பற்றி படிக்கும்போது கூட சுந்தரலிங்கம், சிவானந்தன் அவர்களை பற்றி படிக்கலாம் இந்த அமைப்பு நடிகர் ஒன்றியத்தை பற்றி அதிலேயும் கற்றிருப்பீர்கள். நாங்கள் இங்கே இந்த அரங்க நிறுவனங்களூடாக இதனை கேட்கும்போது அவர்களை குறிப்பிட்டு கொண்டு போகின்றோம். இந்த நாடகங்களை நெறியாள்கை செய்தவர்கள் ஏற்கனவே எங்களுடைய பாரம்பரிய அரங்க வடிவங்கள் இருந்திருக்கின்றன. மரவழி கூத்துக்கள், இசை நாடகங்கள் எல்லாம் ஒரு அமைப்புகளாக அல்ல கம்பெனிகளாக இயங்கி அதை ஒரு தொழில்முறை சார்ந்து இயக்கி கொண்டிருந்தார்கள். ஆனால் இங்கே இவர்கள் ஒரு அமைச்சர், அதாவது நாடகத்தில் ஏற்பட்ட ஆர்வம் காரணமாக தொழில்முறை இல்லாமல் இந்த நாடக நிறுவனங்களை நிகழ்த்தி கொண்டிருந்தார்கள். எனவே இந்த சுந்தரலிங்கம், சிவானந்தன், சிவத்தம்பி போன்றோர்கள் இந்த நாடக முயற்சியிலே ஈடுபடும் போது இந்த நாடகங்களை நெறியாள்கை செய்வதற்கு வருகை தந்தவர்கள் அல்ல இந்த நெறியாள்கையிலே ஈடுபட்டவர்கள் ஐரோப்பிய மேலத்தைய நெறியாளர்களிடம் பயிற்சி பெற்றவர்கள் அல்ல அந்த மேலத்தைய அரங்க முறைமைகளை கற்றுக்கொண்டவர்கள் இந்த நாடகங்களை நெறியாள்கை செய்ய முனைந்தார்கள். நாங்கள் அவர்களுடைய பட்டியல்களையும் பின்னர் பார்ப்போம். குறிப்பாக 1974 கந்தன் கருணை, கோடை, புதியதொரு வீடு போன்ற நாடகங்கள், பிரபலமான நாடகங்கள், இன்று வரை நாங்கள் பேசப்பட்டு கொண்டிருக்கின்ற ஒரு நாடகங்களாக அல்லது பாடவிதானத்திலே உள்ளடக்கப்பட்டிருக்கின்ற நாடகங்களாக இந்த நாடகங்கள் காணப்படுகின்றன. மிக பிரதானமாக ஒரு திருப்பு முனையாக அமைந்த நாடகங்கள். இந்த நாடகங்கள் நெறியாள்கை செய்யப்பட்டு ஆற்றிய செய்யப்பட்டது. மிக பிரதானமான ஒருவராக தாசிசியஸ் அவர்கள் இந்த நாடகத்தை நெறியாள்கை செய்திருக்கின்றார். அந்த நெறியாளர் என்ற ஒரு மிக பிரதானமான விடயம் எங்களுடைய தமிழரங்கிலே முகிழ்த்தெழக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்கின்றது. தாசிசியஸுடைய வருகை அல்லது அவருடைய பணி இந்த மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது. அதில் மிக முக்கியமான நாடகங்களாக நாங்கள் கந்தன் கருணை, கோடை, புதியதொரு வீடு என்ற நாடகங்களை பார்க்கலாம். இந்த நாடகங்களை பற்றி பார்ப்போம். அடுத்தாக இந்த பாலேந்திராவின் நெறியாள்கையில் உருவாக்கப்பட்ட இந்திரா பார்த்த சாரதி எழுதிய மலை, பிரமிழ் என்று சொல்லப்படுகின்ற தர்ம சிவராமனுடைய நட்சத்திரவாசி என்ற நாடகங்கள் இந்த காலகட்டத்திலே மேடியேற்றப்பட்டன. இந்த விடயங்களை மாணவர்களை நீங்கள் அவதானமாக நினைவிலே வைத்துக் கொள்ள வேண்டும். பல்வேறு வினாக்களிலே இந்த கேள்விகள் வரலாம். உதாரணமாக தர்ம சிவராமன் எழுதப்பட்ட நாடகம் நட்சத்திரவாசி என்பது உங்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும். இதனை நெறியாள்கை செய்ததற்கான பாலேந்திரா என்பது உங்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும். எனவே இந்த விடயங்கள் உண்மையிலே நினைவிலே வைத்துக் கொள்ள வேண்டிய விடயங்கள். நீங்கள் அடிக்கடி பல்வேறு வினாக்களிலே உயர்தர பரீட்சையின் இறுதி பரீட்சையிலே பார்க்கக்கூடியதாக இருக்கும். இங்க அந்த கந்தன் கருணை அந்த மேடியேற்றப்பட்ட நாடகம் பற்றின ஒரு தகவலும் அந்த அவர்களுடைய படமும் தாசிசியஸ் நெறியாள்கை செய்தவர், தர்ம சிவராம் பிரமிழ் சொல்லப்படுகின்றவர், மலை நாடகத்தை எழுதிய இந்திரா பார்த்த சாரதி, கோடை, புதியதொரு வீடு என்ற நாடகங்களை எழுதிய மகாகவி உருத்திரமூர்த்தி அவர்களுடைய படங்களை நீங்கள் இங்கே பார்க்கின்றீர்கள். இவர்கள் படத்தை போட்டுட்டு கூட உங்கள்கிட்ட கேள்வி கேட்கலாம். இது சும்மா உங்களுடைய அறிமுகத்துக்காக ஒரு ஆவணமாக இங்கே குறிப்பிட்டிருக்கின்றேன். இந்த ஆளுமைகளுடைய படங்களை போட்டுட்டு உங்கள்கிட்ட கேள்விகள் கேட்கலாம். அடுத்ததாக பார்ப்போம் சங்காரம் நாடகம். மிக முக்கியமாக ஒரு நாடக மாற்றத்தை கொண்டு வந்த ஒரு நாடகம். கூத்து பாணியிலே மேடியேற்றப்பட்ட ஒரு நவீன உள்ளடக்கம் கொண்ட ஒரு நாடகம் சங்காரன் நாடகம். இதனை எழுதி நெறியாளை செய்தவர் பேராசிரியர் சீனா மௌனரு அவர்கள். இதுவும் ஒரு பாரிய மாற்றத்தை ஏற்படுத்திய நாடகம். அதாவது உள்ளடக்கம், மற்றது ஆற்றுகை முறைமை, மிக பிரதானம் அந்த விடயங்கள். அடுத்த கடூழியம், காலம் சிவக்கிறது, அபசுரம், விழிப்பு, இந்த சுந்தரலிங்கம் அவர்கள் நெறியாள்கை செய்த நாடகம். அதாவது மேலத்திய பாணியில உருவாக்கம் பெற்று மேலத்திய நாடக கோட்பாடுகளை உள்ளடக்கியதா, யதார்த்த பண்பு, அபத்தவாத பண்புகள் அல்ல மோடிமை பாணி பண்புகள் எல்லாத்தையும் இந்த நாடகங்கள மேடியேற்றத்தில் காணக்கூடியதாக இருந்தது. அதாவது நெறியாள்கையில என்னென்ன நுட்பங்களை எல்லாம் கையாளலாமோ அவற்றையெல்லாம் கையாண்டு இந்த நாடகங்களை நெறியாள்கை செய்திருக்கிறார் சுந்தரலிங்கம் அவர்கள். எனவே இந்த நாடகங்களும் எங்களுடைய தமிழ் நாடக வரலாற்றிலே ஒரு பாய்ச்சலாக அமைந்த நாடகங்களாக பேசப்படுகின்றன. இந்த சில நாடகங்கள் நீங்கள் காபோதா சாதன தரத்துக்குரியதாக கற்றிருப்பீர்கள் அல்லது கடந்த கால
வகுப்புகளிலே உயர்தரத்திலே அபசுரம் ஒரு பாடப்பரப்பாக இருந்திருக்கின்றது. எனவே இந்த நாடகங்கள் பற்றி நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும், இவற்றை ஞாபகத்தில் வைத்திருக்க வேண்டும். இந்த நாடக நிறுவனங்கள் மரபுவழி நாடகங்களை மேடியேற்றுதல், மொழிபெயர்ப்பு நாடகங்களை மேடியேற்றுதல், மற்ற ஸ்டைலைஸ் மோடிப்படுத்தப்பட்ட நாடகங்களை மேடியேற்றுதல், ரியலிஸ்டிக் பண்பு கொண்ட யதார்த்த பண்பு கொண்ட நாடகங்களை மேடியேற்றுதல், அபத்த பண்பு கொண்ட நாடகங்களை மேடியேற்றுதல் என்ற நாடக முயற்சிகளில் ஈடுபட்டிருந்தார்கள். எனவே இந்த நடிகர் ஒன்றியத்தின் பணி இவ்வாறாக அமைந்து கொண்டிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கு. இதிலே மிக பிரதானமான ஒரு விடயம், நடிகர் ஒன்றியத்திற்காக கண்ணாடி வார்ப்புக்கள் என்று சொல்லி டெனிசி வில்லியமுடைய மொழிபெயர்ப்பை நாடகமாக மேடியேற்றினார்கள். அது இன்று வரை பாலேந்திரா அவர்களால் மேடியேற்றப்பட்டு கொண்டு இருக்கின்றது. அண்மை காலங்களிலும் இங்கே தமிழர் பகுதிகளிலே மேடியேற்றினவர். எனவே இந்த கண்ணாடி வார்ப்புக்கள் என்ற நாடகம் நீண்ட காலமாக ஏற்றப்பட்டு கொண்டு வருகின்ற ஒரு நாடகமாக இருக்கின்றது. இந்த நடிகர் ஒன்றியத்திலே கொழும்பிலே இந்த நாடகம் மேடியேற்றப்படும் போது இந்த நெறியாள்கை பண்புகள் பாரிய மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது. அதாவது படச்சட்ட மேடையிலே புதிய அரங்காக இருந்தது. ஏற்கனவே வட்டக்கிளறி அமைப்புகள், ஓப்பன் திறந்த வெளி அரங்கிலே நாடகத்தை பார்த்த மக்களுக்கு ஒரு மண்டபம் சார்ந்த படச்சட்ட அரங்கிலே ஒரு நாடகத்தை, மொழிபெயர்ப்பு நாடகத்தை பார்க்கும் வாய்ப்பு அவர்களுக்கு கிடைத்தது. எனவே இந்த பார்ப்போரிடத்தை புதிய பாணியிலான நாடக பரீட்சையத்தை ஏற்படுத்துவதிலே இந்த நடிகர் ஒன்றியம் மிக பெரும் பங்கு ஆற்றியது என்பதை நாங்கள் காணலாம். அடுத்ததாக நாங்கள் ஒரு பிரதானமான அரங்க நிறுவனத்தை பற்றி கேட்க வேண்டும். நாடக அரங்க கல்லூரி 1976ஆம் ஆண்டில் கொழும்பு பல்கலைக்கழகம் ஆசிரியர்களுக்கான ஒரு டிப்ளோமா பயிற்சி நெறி நடத்தியது. அதில் நாடக பயிற்சி நெறியாக இருந்தது. அதிலே கலந்து கொண்ட பலர் அரங்கியலாளர்களாக தங்களை இனங்காட்டி கொண்டார்கள். பலருடைய வருகை அதுக்கு பின்னர் ஏற்பட்ட நாடக வளர்ச்சியானது மிக பாரிய வளர்ச்சியாக இருக்கின்றார். அதிலே மிக பிரதானமாக குறிப்பிடப்படக்கூடியவர் குழந்தைமானா சண்முகலிங்கம் அவர்கள். அவர் அந்த பயிற்சி நெறியிலே பெற்றுக்கொண்ட அனுபவங்களையும் நபர்களுடைய தொடர்புகளையும் வைத்துக்கொண்டு நாடகரங்க கல்லூரி என்ற ஒரு நிறுவனத்தை உருவாக்கினார். 1978ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 23ஆம் தேதி அந்த நாடகரங்க கல்லூரி நிறுவனம் அமைப்பு ரீதியாக உருவாக்கப்பட்டது. அதிலே நாடகங்களை தயாரித்து மேடியேற்றினார்கள். அதிலே ஒரு நாடக ஜாம்பவான்கள் என்று சொல்லலாம், அவர்கள் பலர் இணைந்து செயலாற்றி இருக்கிறார்கள். இது குறிப்பாக வடபகுதியில் நாடகத்திலே ஏற்படுத்திய பாரிய மாற்றமாக இருக்கின்றது. இதில் நீங்கள் குழந்தைமானா சண்முகலிங்கம் அவர்களையும் நாடகரங்க கல்லூரி அந்த காலத்திலே ஏற்படுத்தி கொண்ட தங்களுக்கான இலட்சினை, நாடகரங்க கல்லூரிக்கான இலட்சினையை நீங்கள் பார்த்து கொள்ளலாம். இந்த நாடகரங்க கல்லூரியிலே செயலாற்றியவர்களாக நாங்கள் பார்த்தோம் குழந்தைமானா சண்முகலிங்கம், ஆனா தாசிசியஸ், ATRS திருநாவுக்கரசு என்றவர், VM குவராசா, பிரான்சிஸ் ஜனம், ATP என்றவர், AT பொன்னுத்துறை, இளைய பத்மநாதன் ஆகியோர் இதில் மிக பங்காளர்களாக செயற்பட்டார்கள். இது ஒரு பெரிய அமைப்பாக, அதாவது நாடக ஜாம்பவான்கள் என்று சொல்லக்கூடியவர்களாக இயங்கினார்கள். இன்று வரை அண்மை காலங்கள் வரை இவர்கள் இயங்கி கொண்டிருந்தார்கள். இந்த அறையிலே பார்க்கலாம், நாடகரங்க கல்லூரி 1982ஆம் ஆண்டு நிகழ்த்திய ஒரு நாடக விழா பற்றிய கையேடு, அதற்குரிய தகவல்கள் இருக்கு. அந்த நாடக விழாவிலே கோடை, பொறுத்தது போதும், அபசுரம், குருஷேஸ்திரம், சங்காரம் போன்ற நாடகங்கள் மேடியேற்றப்பட்டிருக்கின்றன. இது ஒரு ஆவணத்திற்காக உங்களுக்கு காட்சிப்படுத்தப்பட்டிருக்கின்றன. 1982ஆம் ஆண்டு யாழ்ப்பாணத்திலே வீரசிங்கம் மண்டபத்தை அடித்தளமாக வைத்துதான் இவர்கள் நாடகம் போடுவதாக வழக்கமாக இருந்திருக்கின்றது. இவர்களுக்கு ரசிகர் அவை ஒன்று இருந்திருக்கின்றது. ரசிகர்களுக்கு ஒரு வர அனுமதி அட்டை கொடுக்கப்பட்டு அந்த அட்டை உள்ளவர்கள் தான் நாடகம் பார்க்க போகலாம். அதெல்லாம் ஒரு மிக பிரதானமான ஒரு விடயமாக இருக்கின்றது. ஏனென்றால் நாடகத்திற்கு இருந்த அந்த காலத்து பெறுமதி ரசிகர் அவை, இங்கே பார்க்கலாம், ரசிகர் அவை அமைத்தல் அது ஒரு பிரதான நோக்கமாக இருந்தது. அதை நடைமுறைப்படுத்தியும் இருந்தார்கள். நாடகரங்க கல்லூரி ரசிகர் அவையினுடைய கார்டு வைத்திருப்பது ஒரு கௌரவமாகவும் தங்களுடைய கலை ஆற்றல்கள் அல்லது அதனை ரசிக்கும் தன்மைகளுக்கு மிக பிரதானமாக இருந்தது. அடுத்த இந்த நாடகரங்க கல்லூரியின் நோக்கமாக நாங்கள் பார்க்கலாம், நாடகத்தை கல்வி முறையாக்கல்.
நாடகத்தை பாடசாலைகளிலே ஒரு பயிற்சி நெறியாக கொண்டு வருவதற்கும் பெரும் பங்காற்றி இருக்கிறார்கள். அதற்காக இந்த பயிற்சிகளை வழங்குதல், ஒர்க் ஷாப் வைத்து பாடசாலை மாணவர்களுக்கு ஒர்க் ஷாப், ஆசிரியர்களுக்கு ஒர்க் ஷாப் வைக்கிற செயற்பாடுகள் எல்லாம் அதிக அளவில் இடம்பெற்றது. அண்மை காலம் வரை அது தொடர்ந்து கொண்டிருந்தது. மற்ற சுய ஆக்க நாடகங்களை மேடையேற்றுதல், குழந்தைமான சண்முகலிங்கம் அவர்கள் எழுதுவார், பேராசிரியர் மௌனவுரு அவர்கள் எழுதியதை மேடையேற்றுதல். எனவே ஒரு இணைந்த செயற்பாடுகள் இங்கே காணப்பட்டிருக்கின்றது. அடுத்ததாக நாடக சஞ்சிகை வெளியிடுதல். இந்த சஞ்சிகை அரங்கம் என்ற சஞ்சிகை இதிலே வெளியிட்டு கொண்டு வந்தார்கள். அடுத்ததாக இந்த தாசிசியஸ் கொழும்பிலே இருந்ததன் காரணமாக அவர் யாழ்ப்பாணத்துக்கு வரைய வந்து இந்த நாடக பயிற்சிகள் அவர் பெற்றுக்கொண்ட ஐரோப்பிய நாடக பயிற்சிகளை இங்கே உள்ள அரங்கவியலாளர்களுக்கு அல்ல நடிகர்களுக்கு அந்த பயிற்சிகளை வழங்கி நாடகத்தை பழக்கி கொண்டிருந்தார்கள். எனவே பெரியொரு நாடக நடிகர்கள் குழு அல்ல நாடகரங்க கல்லூரியிலே நடிக்க வேண்டும் என்ற அவாவுடன் ஒரு பெரிய ஒரு நடிகர் குழாம் ஒன்று உருவாக வாய்ப்பாக இருந்தது. இவர்கள் அந்த நேர் நாடகங்கள், கூத்தை அடிப்படையாக கொண்ட நவீன நாடகங்கள், அதாவது சங்காரம் போன்றவற்றை குறிப்பிட்டிருந்தேன். அடுத்த சிறுவர் நாடகங்கள், மேலத்தைய பாணியிலே அமைந்த நாடகங்கள், இப்போ அண்மை காலத்திலும் மேடையேற்றினார்கள். டோல்ஸ் ஹவுஸ், ஹென்ரி கிப்சனுடைய டோல்ஸ் ஹவுஸ், அப்போ அப்படியான நாடகங்கள், மேலத்தைய பாணியிலான நாடகங்கள், சுயாக்க நாடகங்கள், அது ஏராளமான நாடகங்கள் மேடையேற்றப்பட்டன. அதே போல் நடன நாடகங்கள், அந்த நடன ஆசிரியர்களுடைய பங்களிப்பை பெற்றுக்கொண்டு மேடியேற்றப்பட்ட அண்மைய வருடங்களில் ஏற்றப்பட்ட ஆர்களோ சதுரர் என்றொரு பேசப்பட்ட ஒரு நாடகம். இசை நாடகம், கீர்த்தனைகள், இசை நாடக கீர்த்தனைகள், ரோபர்ட் என்ற இசை விரிவுரையாளருடன் இணைந்து அந்த நாடகங்களை தயாரித்திருக்கிறார்கள். மற்ற மொழிபெயர்ப்பு நாடகங்களை பார்த்தோம். இடிப்பஸ், ஆன்டிகனி எல்லாம் மேடியேற்றி இருக்கிறார்கள். அடுத்த இந்த நாடகம், உருத்திரமூர்த்தி அவர்கள் எழுதின கோடை, அந்த நாடகம் எல்லாம் மேடியேற்றிருக்கார்கள். புதியதொரு வீடு போன்ற நாடகங்களை, அவற்றை நாங்கள் நாடகங்கள், கவிதை வடிவிலான நாடகங்களை நாங்கள் நாடகங்கள் என்று பார்ப்போம். எனவே அந்த இவ்வாறான நாடகங்களை நாடகரங்க கல்லூரியினர் தங்களுடைய செயற்பாடுகளை உள்ளடக்கி இயங்கி கொண்டு வருகின்றார்கள். இன்று வரை இயங்கி கொண்டு வருகின்றார்கள் என்றுதான் சொல்லலாம். எனவே மாணவர்கள், இந்த நாடகரங்க கல்லூரியின் செயற்பாடுகளை நீங்கள் ஞாபகத்தில் வைத்திருக்கணும். அந்த நாடகங்கள் என்னன்றதை ஞாபகம் வைத்திருக்க வேண்டும். இந்த நாடகங்கள் வந்து கொழும்பு, யாழ்ப்பாணம் போன்ற இடங்களில் எல்லாம் மேடியேற்றப்பட்டு கொண்டிருக்கின்றன. பிறகு அது இடர்காலங்கள் ஏற்பட்டதன் காரணமாக இந்த மட்டுப்படுத்தப்பட்டு யாழ்ப்பாணத்துடனேயே இவர்களுடைய செயற்பாடு இருந்திருக்கின்றது. இந்த ரசிகர் அவை இங்கே குறிப்பிட்டிருக்கின்றேன். ரசிகர் அவை என்பது மிக பிரதானமான விடயம். ஏனென்றால் ஒரு புதிய பார்ப்போர் பரம்பரையை, அதாவது கூத்துக்கள், இசை நாடகங்கள் பார்ப்பதற்கே இன்னும் ஒரு பரம்பரையினர் இருந்தார்கள். அடுத்த தலைமுறையினர்கள் நாடகத்தை பார்க்க ஆர்வம் கொண்டு வருவதற்கு இந்த ரசிகர் அவை நாடகரங்க கல்லூரியின் செயற்பாடு மிக முக்கியமானதாக இருந்தது. இந்த அரங்கியல் சார் உள்ளடங்கிய விடயங்களை உள்ளடக்கி ஒரு சஞ்சிகை வெளிவந்திருக்கின்றது. அது முதலாவது தமிழ் சஞ்சிகையாக எங்கள் தமிழர் மத்தியிலே அறிமுகப்படுத்தப்பட்டது இந்த அரங்கம் என்ற சஞ்சிகை. இந்த ஆர்களோ சதுரர் என்ற நாடகத்தை பற்றி குறிப்பிட்டிருந்தேன். நாடகரங்க கல்லூரியின் 25வது ஆண்டு கொண்டாட்டத்தை முன்னிட்டு இந்த நாடகத்தை மேடியேற்றியிருந்தார்கள். மிக பிரதானமான ஒரு மாற்றமாக, அதாவது நெறியாள்கை, நாடகம் சார்ந்தவர்களுடைய பங்களிப்பு, குழந்தைமான சண்முகலிங்கம் அவர்களுடைய நெறியாள்கை மற்றும் சாந்தினி சிவனேசன் அவர்கள் விரிவுரையாளர் நடனம். எனவே அவர்களுடைய இணைப்பாக வெளிவந்த ஒரு மாற்றத்தை கொண்டு வந்த ஒரு பிரதானமான நாடகமாக பேசப்படுகின்றது ஆர்களோ சதுரர். அடுத்து இந்த பயிற்சி கருத்தரங்கள் இவற்றை நடத்தி கொண்டு வருவதெல்லாம் இவர்களுடைய முக்கிய பணியாக இருந்தது. எனவே நாடகரங்க கல்லூரியை தொடர்ந்து நாங்கள் அடுத்ததாக பார்க்க வேண்டியது அவைக்காற்று கலைக்கழகம். இந்த அவைக்காற்று கலைக்கழகம் 1978ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் ஆரம்பிக்கப்பட்டதாக இருக்கின்றது. இதில் அவைக்காற்று கலைக்கழகம் என்பது தனிய நாடகத்துக்குரிய ஒரு நிறுவனமாக இல்லாவிட்டாலும் அங்கே நாடகம் சார்ந்த செயலாளிகள் இருந்ததன் காரணமாக அது நாடகத்திற்காக ஒரு இனங்காணப்பட்ட அமைப்பாக மாற்றம் பெற்றது. உண்மையிலேயே அவைக்காற்று கலைகளான இசை, நடனம் அனைத்தையும் உள்ளடக்கித்தான் இதனை
கொண்டு நடத்துவதாக இருந்தார்கள். ஆயினும் சில மேடையேற்றங்கள் அவ்வாறு செய்தார்கள். இதற்கு பொறுப்பாக ஆங்கில விரிவுரையாளராக இருந்தவர் திரு ஏஜே கனகரட்னா என்பவர், அவர் தலைமை தாங்கி இந்த அவைக்காற்று கழகத்தை உருவாக்கி வழி நடத்தினார். இதிலே திருமதி நிர்மலா நித்யானந்தன் என்று சொல்லப்படுகின்றவர், பாலேந்திரா போன்றவர்கள் இணைச் செயலாளர்களாக செயற்பட்டிருக்கின்றார்கள். மிக முக்கியமாக ஆனந்தராணி, மூனா நித்யானந்தன், பேராசிரியர் மௌனவுரு அவர்கள் எல்லாம் இதில் இணைந்து செயற்பட்டு நாடகத்துறையை இந்த அவைக்காற்று கலைக்கழகத்திலே வளர்த்து கொண்டு வந்திருக்கின்றார்கள். அவர்களுடைய இந்த ஆளுமைகளை பற்றி, நாடக ஆளுமைகளை பற்றி தனியே நீங்கள் கற்கும் போதும் மாணவர்களே இந்த விடயங்களை அவைக்காற்று கலைக்கழகம் பற்றி நீங்கள் கற்றிருப்பீர்கள், அல்ல அறிந்திருப்பீர்கள். இங்கே பாருங்கள், இசை, நடனம், நாடகம் போன்றவற்றை இவர்கள் ஆற்றிய செய்திருக்கிறார்கள். இவர்களும் இந்த ரசிகர் அவையை நாடகரங்க கல்லூரியை போன்று ரசிகர் அவை ஒன்றை உருவாக்கினார்கள். அந்த ரசிகர் அவைக்கு நாடகங்களை அல்ல இந்த ஆற்றிகைகளை மேடியேற்றி காட்டுவது பிரதான பணியாக இருந்தது. இங்கே பார்த்தோமாக காணசாகரம், நர்த்தன கோலம் என்ற விடயங்களுடன் நாடகத்தையும் மேடியேற்றினர். எனவே அவர்களுடைய இலக்கு அவைக்காற்றுங்கலைகளை மேம்படுத்துவது அல்ல வளர்ச்சி அடைய செய்வது. அதற்குள் நாடகமும் பிரதான இடம் பெற்றதனால் நாடகம் நல்ல வளர்ச்சி பெற்றது. எமது வாழ்வியலுடன் தொடர்பு உள்ள சிறந்த மொழி பெயர்ப்பு நாடகங்கள், பிறமொழி நாடகங்களை எல்லாம் தமிழாக்கி இவர்கள் மேடியேற்றி இருக்கிறார்கள். இதுக்கு மிக பிரதான பங்காற்றியவர்களாக, மொழிபெயர்ப்பிலே பங்காற்றியவர்களாக நிர்மலா நித்யானந்தன், வாசுதேவன், மல்லிகா, பாலேந்திரா, மன்சூர், எம்எல்எம் மன்சூர் போன்றவர்கள் பணியாற்றி இருக்கின்றார்கள். நிறைய நாடகங்களை மேடியேற்றி இருக்கிறார்கள். ஆனால் மொழிபெயர்ப்பு நாடகங்கள், அதற்கென்று அந்த மொழிபெயர்ப்பு நாடகங்களை அல்ல ஐரோப்பிய பாணியிலான நாடகங்களை பார்ப்பதற்கென்று ஒரு ரசிகர் குழாம் ஒன்று இருந்திருக்கின்றது. இசையமைப்பிலே ஜால் கண்ணன் என்றும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். அவர் நாடகத்துறையிலே மிக ஆர்வமானவர். அவர் இசையமைப்பை மேற்கொண்டிருக்கின்றார். காட்சி அமைப்புகளை பெஞ்சமின், ராஜ்குமார் போன்றவர்கள் எல்லாம் காட்சி அமைப்புகளை செய்திருக்கிறார்கள் இந்த அவைக்காற்று கலைக்கழகத்துக்காக. இந்த அவைக்காற்று கலைக்கழகத்திலே மிக முக்கியமாக தொடர்ந்து பயணித்தவர்களாக அல்ல நாடகத்துறைக்கு பொறுப்பேற்று பயணித்தவராக பாலேந்திரா அவர்கள் காணப்படுகின்றார். இவர் மொரட்டுவா பல்கலைக்கழகத்தின் ஒரு பொறியியல் துறை பட்டதாரியாக இருந்திருக்கின்றார். இவர் 1973 சுஹைர் ஹமீத் அவர்களுடைய இயக்கத்திலே ஏணிப்படிகள் என்ற நாடகம் பல்கலைக்கழகத்திலே மேடியேற்றப்பட்ட போது அதிலே நடித்ததன் மூலமாக இவர் நாடகத்துறைக்கு பிரவேசித்திருக்கின்றார். அதன் காரணமாக இங்கே பார்க்கலாம் பாலேந்திராவுடைய ஒளிப்படம். அவர் அந்த ஏணிப்படி என்ற நாடகத்திலே அந்த ஏணியில் ஏறுவர் அவர் என்று சொல்லுகிறார்கள். அவரை பற்றிய குறிப்பிருக்கின்றது. எனவே அதை ஒரு ஆதாரமாக உங்களுக்கு தந்திருக்கின்றேன். இந்த நாடகத்தின் பின்னர் இவருக்கு நாடகத்துறை சார்ந்த ஈடுபாடும் ஏற்பட்டதோடு இன்று வரை அவர் புலம்பெயர் நாட்டிலே வாழ்ந்தாலும் இன்று வரை நாடக செயற்பாட்டிலே ஈடுபட்டு கொண்டிருக்கும் ஒரு நபராக இருக்கின்றார். 1974 மாணவர்களே, இந்த 74ஆம் ஆண்டு தாசிசியஸ் நெறிப்படுத்திய கந்தன் கருணை என்ற நாடகம் மிக முக்கியமானது. அதாவது ஆலய பிரவேசத்துக்கு எதிராக ஆலய பிரவேசம் பற்றின ஒரு பிரச்சனையை மையமாக கொண்டு மேடியேற்றப்பட்ட ஒரு கூத்துருவம் கொண்ட நாடகமாக இருக்கிறது கந்தன் கருணை. அதோட மொரட்டுவ பல்கலைக்கழகத்துக்கு நெறியாளர்கள் செய்யப்பட்ட பிச்சை வேண்டாம் என்ற நாடகம். இந்த நாடகங்கள் எல்லாம் இவர் நடித்திருக்கிறார் பாலேந்திரா அவர்கள். எனவே 74ஆம் ஆண்டு இவர் ஏணிப்படிகளில் ஏற்பட்ட அனுபவம், 74 கந்தன் கருணை பிச்சை வேண்டாம் போன்ற நாடகங்களில் ஏற்பட்ட அனுபவங்கள் இவரை ஒரு தீவிர நாடக காரனாக இனங்காட்டியது. நடிகர் ஒன்றியம் ரசிகர் அவைக்காக இந்திரா பார்த்த சாரதியினுடைய மலை என்ற நாடகத்தை நெறிப்படுத்தினார். இவர் முன்னுக்கு நடிகராக இருந்தார், பின்னர் நெறியாளராக இனங்காணப்பட்டார். இந்த மலை என்ற நாடகத்தை நெறிப்படுத்தியதோடு இவர் ஒரு சிறந்த நெறியாளராக அடையாளம் காணப்பட்டார். எனவே இந்த பாலேந்திராவும் அவைக்காற்று கழகமும் பிரிக்க முடியாத ஒன்றாக காணப்படுவதனால் அவர்களுடைய செயற்பாட்டை நாங்கள் அவைக்காற்று கலைக்கழகத்தின் செயற்பாடாக பார்க்கின்றோம். மொரட்டுவ பல்கலைக்கழக மாணவர்களோடு இருந்து இவர்களுக்கு வேடிக்கை, கிரகங்கள் மாறுகின்றன, தூரத்து இடிமுழக்கம், நட்சத்திரவாசி, பலி போன்ற நாடகங்களை இவர் நெறிப்படுத்தி இருக்கிறார். மிக
சிறப்பான நெறியாள்கை என்று இவருடைய நெறியாள்கையை இன்று வரை கருதுகிறார்கள். இந்த நாடகங்களை பார்த்தீங்கன்னா ஜதார்த்த பண்பு இருக்கும், மோடிமை பண்பு இருக்கும், அபத்த பண்பு இருக்கும், அப்சர்ட் மற்ற பரீட்சாத்த நாடகங்களாயும் வெளியிட்டிருக்கிறார். இவருடைய நெறியாள்கையிலே சில பேர் காட்சி விதானிப்பு, ஒளி அமைப்பு அதில் கவனம் செலுத்துவது போல இவருடைய நெறியாள்கையில் பொட்டொளி பற்றின அவதானம் காணப்பட்டது. அதாவது பொட்டொளிகளை எவ்வளவு நுட்பமாக பயன்படுத்தியலுமோ அவ்வளவு நுட்பமாக பயன்படுத்தி தன்னுடைய நாடகங்களை நெறியாள்கை செய்திருக்கின்றார். இவர் 1983 லண்டனுக்கு போன பிறகும் அங்கேயும் அரங்க ஆர்வலர்களுடன் இணைந்து நாடக செயற்பாடுகளில் ஈடுபட்டு கொண்டிருப்பதாக அறிய முடிகின்றது. அது பற்றின தகவல்கள் நிறைய நீங்கள் இணைய வழியாக இந்த முகநூல்கள் எல்லாம் மாணவர்களை நீங்கள் தேடி அறிந்து கொள்ளலாம். நிறைய விடயங்கள் இவரை பற்றின தகவல்கள் இன்று போடப்பட்டு கொண்டிருக்கின்றன. 1983-89 காலப்பகுதியிலே இலங்கையிலே மேடியேற்றப்பட்ட நாடகங்களை வெளிநாட்டிலே பல்வேறு இடங்கள் ஐரோப்பிய நாடுகளிலே இவர் மேடியேற்றி இருக்கின்றார். சிறுவர் நாடகங்களையும் இவர் தயாரித்து சிறுவர்களுக்கான களப்பயிற்சிகளை எல்லாம் வழங்கி கொண்டு வருகின்றார். எனவே அங்கும் அவர் அவைக்காற்று கழகம் என்ற பெயருடன் இயங்கி கொண்டிருக்கின்றார். 2003ஆம் ஆண்டு நாடகப்பள்ளியிலே தனது மனைவி ஆனந்தராணி என்பவர், அவரும் ஒரு சிறந்த நடிகை, இணைந்து ஆரம்பித்து அதிலேயும் நாடகங்களை தயாரிக்க அங்கே இன்னொரு வகையில் நாடகங்களை இன்னொரு நிறுவனமூடாக செயற்படுத்த தொடங்கியிருக்கிறார். அண்மையிலே 2015ஆம் ஆண்டு இலங்கையிலே மட்டக்களப்பில் வருகை பேராசிரியர் மௌனூரு அவர்களுடைய அரங்க ஆய்வுகூடம் என்ற நிறுவனத்திலே மாணவர்களுக்கு நெட்டை மரங்கள் என்ற ஒரு கவிதா நிகழ்வை இவர் நிகழ்த்தியிருக்கின்றார். அது ஒரு வரவேற்கத்தக்க நிகழ்வாக அறியப்பட்டிருக்கின்றது. 16ஆம் ஆண்டு 7/23 இவர் 60வது நாடக விழாவை கொண்டாடி இருக்கிறார்கள் அவைக்காற்று கழகத்தினுடைய. எனவே அந்த விழாவிலே மேடியேற்றப்பட்ட நாடகங்கள் மீள மேடியேற்றப்பட்டன. அது ஒரு சிறந்த ஆவண நாடகங்களாக இருக்கின்றன. இவருடைய பணியாக மேல்நாட்டு நாடகங்களை தமிழுக்கு அறிமுகம் செய்தல், வேறுபட்ட நடிப்பு முறை, மேடை பயன்பாட்டு, நெறியாள்க உத்திகள் எல்லாம் நாங்கள் இங்கே குறிப்பிடப்பட்டிருக்கோம். உங்களுக்கு கேள்விகள் பிள்ளைகள் இந்த நாடக நிறுவனங்களை பற்றி அறியும் போது இந்த என்ன மாற்றங்களை கொண்டு வந்தார்கள், 70க்கு பின்னர் எங்களுடைய இலங்கை தமிழ் அரங்க வரலாற்றிலே ஏற்பட்ட மாற்றங்களுக்கு இந்த நாடக நிறுவனங்கள் என்ன பங்களிப்பை செய்துள்ளன அப்படியெல்லாம் கேட்கலாம் உங்கள்கிட்ட. எனவே இதை நீங்கள் ஞாபகத்தில் வைத்திருந்தால் உங்களுடைய கேள்வி கேட்டதாக நீங்கள் அவற்றை எழுதி கொண்டு வரலாம். எனவே அடுத்தாக நாங்கள் அரங்க செயற்பாட்டுக்குழு என்ற நாடக நிறுவனத்தை பற்றி அறிந்து கொள்வோம். இதன் ஸ்தாபகரான இல்லை இதனை கொண்டு நடத்துவரான கலாநிதிக்கான சிதம்பரநாதன் அவர்கள் 1988ஆம் ஆண்டு பிலிப்பைன்ஸ் நாட்டின் நாடக குழு ஒன்றுடன் கிரை ஆஃப் ஏசியா என்ற ஒரு நாடக ஆற்றுகை பயணத்திற்கு சென்றிருந்தார். எனவே இவர் ஒரு விஞ்ஞான பட்டதாரியாயினும் இங்கே நாடகம் மீது கொண்ட ஒரு ஆர்வம் காரணமாக இந்த பயணத்தில் ஈடுபட்டு அவர் ஒரு வித்தியாசமான அரங்க முறைமைகளை கற்றுக்கொண்டார். இந்த அனுபவத்துடன் யாழ்ப்பாணத்திலே நாடக நடிகர்களை உள்வாங்கி அவர்களுடன் இணைந்து புதிய ஒரு அரங்க செயற்பாட்டு குழு என்ற ஒரு அமைப்பை உருவாக்கினார். இவருடைய அரங்க பாணிகள் பற்றி நாங்கள் நோக்குவோம். இவருக்கான சிதம்பரநாதன் அவர்கள் அரங்க செயற்பாட்டுக்குழு. இவர் அந்த கலாநிதி சிதம்பரநாதன் அவர்கள் கிரை ஆஃப் ஏசியா என்ற அந்த நாடக பயணத்திலே அளிக்க செய்த ஒரு காட்சி இங்கே ஒளிப்படமாக உங்களுக்கு இருக்கின்றது. இவர்களுடைய செயற்பாடு இவர்களுடைய செயற்பாடுகள் பற்றின ஒரு அவதானத்திற்காக இந்த ஒளிப்படத்தை காண்பிக்கின்றேன் மாணவர்களே. இவர்களுடைய அதாவது ஒரு கட்டற்ற திறந்த வெளியில் செயலாற்றுதல் என்பது அல்ல, அந்த வெளியை தங்களுக்கேற்ற ஆற்றியை நிலையாக மாற்றுவதெல்லாம் இவர்களுடைய அரங்கப்பாணியாக இருக்கின்றது. அதற்காக இந்த ஒளிப்படத்தை உங்களுக்கு காண்பித்திருக்கின்றேன். தொடர்ந்து பார்ப்போம். இந்த கிரையோஃபேசியாவில் இவர்கள் பெற்றுக்கொண்ட அரங்க அனுபவம், அந்த சிந்தனை, அதை நிறைவேற்றுவதற்காக இந்த அரங்க செயற்பாட்டு குழுவை உருவாக்கினதாக கருதப்படுகின்றது. அதாவது கல்விக்கு முக்கியத்துவம் கொடுத்தல், மனிதர்களுடைய உள்மன உணர்வுகளை வெளிக்கொணர்தல், அதனை ஆட்சியாக நிகழ்த்துதல் போன்ற மிக முக்கியமான விஷயம். இன்று வரை இதனை செயற்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள். அரங்கு என்பது அரங்கை அல்ல நாடகத்தை பார்ப்போர் தேடி வராமல்
பார்ப்போரை தேடி அரங்கை கொண்டு செல்லுதல் போன்ற சிந்தனைகளோடு அல்ல எண்ணக்கருக்களோடு இந்த அரங்க செயற்பாட்டுக்குழு இயங்கி கொண்டிருக்கின்றது. குறிப்பாக இந்த உயிர்த்த மனிதர் கூத்துக்கள் என்ற நாடகம் ஒன்று நாடகரங்க கல்லூரியால் உருவாக்கப்பட்டது. எனவே அந்த நாடகத்திலே ஈடுபட்டவர்கள் எல்லோரும் இணைந்து நெறியாள்கை செய்த சிதம்பரநாதன் அவர்களுடன் இணைந்து செயலாற்றினார்கள். அவர்கள் ஒரு குழுவாக செயற்பட தொடங்கினார்கள். அவர்களுடைய சிந்தனைகள் அந்த உயிர்த்த மனிதர் கூத்துக்கள் நாடகத்தின் மூலம் ஏற்பட்ட ஒரு சிந்தனையாக சமூகம், அரசியல், பண்பாட்டு ஒடுக்குமுறைகளுக்கு எதிராக கிளர்ந்தெழுதல் என்ற ஒரு எண்ணக்கருவை கொண்டு இவர்கள் செயலாற்ற தொடங்கினார்கள். இந்த அரங்க நடவடிக்கை அல்ல அரங்க செயற்பாட்டை ஒரு கட்டவல் அரங்க நடவடிக்கை என்று சொன்னார்கள். அதாவது மனிதர்கள் கட்டுப்பட்டு அல்ல மனங்கள் கட்டுப்பட்டிருந்தால் அரங்கினூடாக அதனை உடைக்கலாம், அவர்களுடைய ஆளுமையை வெளிக்கொணரலாம் என்ற செயற்பாடுகளை இந்த அரங்க செயற்பாட்டுக்குழு நிறைவேற்றி வருகின்றது. எனவே இந்த உயிர்த்த மனிதர் கூத்து என்ற நாடகத்தில் இருந்து உருவானதன் காரணமாக உயிர்த்த மனிதர் கூத்து என்ற நாடகத்தின் ஒரு காட்சியை இங்கே காண்கின்றீர்கள். இவர்களுடைய மிக பிரதானமாக பாருங்கள், இந்த தலை நீக்கமே உள்ளுரையாற்றல்களை பீறிட்டு கிளம்ப தூண்டும். அதாவது மனிதர்களிடம் அடங்கி கிடக்கின்ற உள்ளுரை ஆற்றல்களுக்கு இந்த தலைகள், புற தலைகள், அதாவது சமூகம் சார்ந்த நியமங்கள் அதுகளெல்லாம் ஒரு தலையாக இருக்கிறது. எனவே அதிலிருந்து விடுவித்து மனிதர்களை ஆற்றல் உள்ளவர்களாக கொண்டு வருவதுதான் இந்த அரங்கின்ற நோக்கமாக இவர்கள் செயலாற்றி வருகின்றார்கள். இவர்களுடைய செயற்பாடுகளில் மிக சில விஷயங்கள் இங்கே குறிப்பிட்டிருக்கின்றேன், நீங்கள் நினைவிலே வைத்துக் கொள்ளலாம் மாணவர்களே. ஒரு குழுவாக இயங்குதல், அந்த குழுவிலே எல்லோருக்கும் சம உரிமை, அவர்கள் பேசுவதற்கு சம சந்தர்ப்பங்களை வழங்குதல், அந்த உப குழுக்களின் ஊடாக எழுகின்ற பிரச்சனைகள் வராமல் இருப்பதற்காக உப குழுக்கள் இல்லாமல் இயங்குதல் போன்ற இந்த சில அவர்களுடைய கன்செப்ட் இங்கே குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. நீங்கள் இவற்றை ஞாபகம் வைத்துக் கொள்ளலாம். இந்த அனைவருமே இயங்கும் போது ஒரு செயல் வெளி அது சுதந்திரமானதாக இருக்க வேண்டும், பாதுகாப்பானதாக இருக்க வேண்டும் என்பதில் இவர்கள் மிக அக்கறை காட்டுகின்றார்கள். எனவே நூற்றுக்கணக்கான பார்வையாளர்களுக்கு நாடகம் போடுவதை விட ஒரு குறிப்பிட்ட இலக்கு பார்வையாளர்களுக்கு நாடகம் போடுவது இவர்களுடைய பிரதான மரபாக இருந்து வருகின்றது. அந்த விடயங்களை இங்கே விளங்கப்படுத்தி இருக்கின்றேன். இந்த குறிப்பாக ஒரு சொல்லு பேராசிரியர் சிவத்தம்பி அவர்களால் சொல்லப்படுகின்ற விடயம் இந்த மௌன பண்பாடு. இந்த மௌன பண்பாட்டை உடைத்து கொண்டு வெளிவரும் போது ஆற்றல் உள்ள மனிதர்கள் இந்த ஒடுக்குமுறைகளுக்கு எதிராக கிளர்ந்தெழுவார்கள். அது ஒரு அரங்க செயலாற்றலாக வெளிக்கிளம்பும் என்ற சிந்தனையுடன் அல்ல அந்த சித்தாந்தத்துடன் இவர்கள் செயலாற்றுவதை காணலாம். இந்த மௌன பண்பாடு என்பது மிக பிரதானமான ஒன்று. எனவே இவர்களுடைய அரங்கு வெவ்வேறு வடிவங்களாக இருந்தது. வெறுமனே ஒரு மண்டபம் சார்ந்த படைச்சட்ட மேடையில் ஆட்சியை செய்வதை விட வெவ்வேறு வகையான அரங்க வழிகளை தங்களுக்குரியதாக மாற்றி நாடகங்களை மேடையேற்றி இருக்கின்றார்கள். எனவே நாங்கள் இவர்களுடைய செயலாற்றலின்படி உளத்தலை விடுவிப்பிற்கான தாக்கவன்மை கருவிகளாக ஆடல் பாடல் விளையாட்டுக்களை அறிமுகம் செய்தார்கள். எனவே இவர்களுடைய நாடகம் அவ்வாறு தான் இருக்கும். ஆடல் பாடல் விளையாட்டுக்கள் எல்லாம் இருக்கும். வெறுமனே யதார்த்த பண்பு கொண்ட நடிப்புகளை உள்ளடக்குவனாக அமையவில்லை. எனவே இவை கூட அரங்குகளாகத்தான் இருந்திருக்கின்றன, ஒரு ஆற்றிகை வடிவங்களாக இருந்திருக்கின்றன. இந்த ஆடல் பாடல் விளையாட்டுக்கள் மூலம் தங்களுடைய உள்மன வெளிப்பாடுகளை கொண்டு வருவதன் மூலமாக மக்களை அணிதிரட்ட முடியும் என்ற ஒரு செயற்பாட்டையும் இவர்கள் சாதித்திருக்கின்றார்கள். அதாவது மக்களை அணிதிரட்டும் பேரரங்க நடவடிக்கையாக இவர்கள் ஆயிரக்கணக்கான மக்களை அணிதிரட்டி தங்களுடைய உள்மன உணர்வுகளை வெளிக்காட்டுகின்ற ஒரு அரங்க நிகழ்வுகளையும் இவர்கள் அண்மை காலங்களில் செய்திருக்கின்றார்கள். அது ஒரு பேசப்படக்கூடிய ஒரு நிகழ்வாக இருக்கின்றது. எனவே இந்த மக்களை அணிதிரட்டுவதற்கு அரங்கினுடைய செயற்பாடுகள் வலுவுள்ளதாக இருக்கும். மக்கள் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான அடித்தளத்தை இந்த அரங்கு வழங்கும் என்பதில் இந்த அரங்க செயற்பாட்டு குழுவினர் முன்னின்று உழைத்து கொண்டு இருக்கின்றார்கள். இப்போதும் பண்பாட்டு மலர்ச்சி கூட்டம் என்ற அமைப்பினூடாக பெண்ணியம் சார்ந்த விடுதலை அரங்கு அல்ல தலை நீக்க அரங்கை இயக்கி கொண்டிருக்கின்றார்கள். நீங்கள் இந்த முகநூல்கள்
இணையதளங்களிலே மாணவர்கள் தேடி பார்த்து இந்த விடயங்களை மேலதிகமாக நீங்களும் அறிந்து கொள்ளலாம், பயிற்சிகளை பெற்றுக்கொள்ளலாம். இந்த மேடை நாடகங்களில் இவர்கள் அக்கறை செலுத்தவில்லை என்று ஏற்கனவே பார்த்தேன். எனவே ஆயினும் அந்த இடம்பெயர் அந்த காலகட்டத்திலே கிளிநொச்சி முல்லைத்தீவு போன்ற இடங்களில் இந்த அரங்க செயற்பாட்டு குழுவின் உறுப்பினர்கள் அங்கே சில நாடக வடிவங்களை மேடியேற்றினார்கள். அந்த நாடகங்கள் பற்றின தகவல்கள் இங்கே உள்ளன. ஆன்மதகனம், ஜானமிட்டதி, உயிர்த்தி, கொடியேற்றம் போன்ற நாடகங்கள் அங்கே மேடியேற்றின. அந்த பெரும் பேரரங்க நிகழ்வுகளையெல்லாம் அங்கே வன்னிப்பகுதிகளையும் இவர்கள் நடைமுறைப்படுத்தி பார்த்திருக்கிறார்கள். அது போக இந்த சுனாமி அனர்த்தத்தின் போது மனம் உடைந்திருந்த சிறார்களை ஆற்றுப்படுத்துவதற்காக ஆற்றுப்படை அரங்குன்னு சொல்லி கிராமங்கள் தோறும் சென்று ஆடல் பாடல் விளையாட்டுகள், அந்த சிறுவர்கள் தங்களுடைய ஆற்றுகள் அல்ல உள்ள கிடைக்கைகளை வெளிப்படுத்தி காட்டுவதற்கான அரங்க செயற்பாடுகளை இவர்கள் மேற்கொண்டிருக்கின்றார்கள். தொடர்ந்து நாங்கள் திருமறைக்கலாமன்றம் என்ற ஒரு அரங்க நிறுவனத்தை நாங்கள் இங்கு காணலாம். இந்த நிறுவனம் யாழ்ப்பாணத்தை மையமாக கொண்டு இயங்குவதாக இருந்தாலும் ஒரு தேசிய ரீதியில் சர்வதேச ரீதியிலே இயங்குகின்ற ஒரு அமைப்பாக இருக்கின்றது. ஒரு இறைபணி கலைப்பணி என்று இயங்குவதாக இருந்தாலும் அவர்கள் எமது தமிழ் பாரம்பரியங்கள் அல்ல தமிழ் மரபுகளுடன் ஒன்றிய நாடகங்களை மேடியேற்றி அதனை பேணி பாதுகாத்து வரும் முயற்சியிலும் நவீன நாடகங்கள், சிறுவர் நாடகங்களை மேடியேற்றுவதனூடாக அரங்கின்ற புதிய வளர்ச்சிக்கும் பங்காற்றுகின்றார்கள். அருட்கலாநிதி மரிய சேவியர் அவர்கள் இந்த நாடக நிறுவனத்துக்கு தலைவராக இருந்திருக்கின்றார். அண்மை காலத்திலேயே தான் இறைபதம் அடைந்திருக்கின்றார். குறிப்பாக இவர் ஒரு பங்குத்தந்தை இந்த நாடகமன்றத்திற்கு பொறுப்பாளராக அல்ல பதவி வழி பொறுப்பாளராக இருப்பினும் இவருடன் இணைந்து ஜோன்சன் ராஜ்குமார் என்றவர் இன்று வரை இயங்கிக் கொண்டு இந்த அரங்க நிறுவனத்தை முன்னின்று நடத்தி கொண்டு வருகின்றார். நிறைய வேலை திட்டங்களை இவர்கள் செய்து கொண்டிருக்கின்றார்கள். இதன் வரலாற்றை பார்த்தோம் என்றால் 1965 உரும்பிராயை கிராமத்திலே உருவாக்கப்பட்டதாகவும் பின்னர் யாழ்ப்பாணத்திலே ஒரு பாரிய அரங்க கட்டிடங்களை கொண்டதாகவும் இது இப்போது இயங்கி வருகின்றது. இலங்கையிலே பல்வேறு மாவட்டங்களில் இது இயங்கி கொண்டிருக்கின்றது. இவர் மரிய சேவியர் அடிகளார். இந்த திருமறைக்கலாமன்றத்தின் சின்னம் இங்கே குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. இது ஒரு திருமறைக்கலாமன்றம் ஆற்றியை செய்த அசோக நாடகத்தின் ஒரு காட்சியாக இங்கே உங்களுக்கு காண்பிக்கப்படுகின்றது. இவருடைய எண்ணக்கருவாக இனம், மதம், மொழி கடந்த ஒரு செயற்பாட்டை இவர்கள் அடிப்படையாக கொண்டு செயற்பாட்டிருக்கின்றார்கள். இவருடைய நாடகங்களின் வகைகள், இவர்கள் மேடியேற்றுகின்ற நாடகங்களின் வகைகள் இங்கே பட்டியலிட்டு காட்டியிருக்கின்றேன். திருப்பாடுகளின் நாடகம் என்றது இவர்களுடைய மிக பிரதானமான ஒரு வருடாவரிடம் மேடியேற்றப்படுகின்ற மிக பிரமாண்டமான ஒரு தயாரிப்பாக காணப்படுகின்றது. அதாவது பேஷன் பிளே. அது ஒவ்வொரு வருடமும் வெவ்வேறு வகையான கருப்பொருட்களை கொண்டு இயேசு கிறிஸ்துவனுடைய பாடுகளை அடிப்படையாக கொண்டு ஒவ்வொரு கருப்பொருளில் அந்த அவருடைய பாடுகளை சமகால மனிதர்களுடைய பாடுகளுடன் இணைத்து அதனை வெளிப்படுத்தும் நோக்கத்தோடு இந்த திருப்பாடுகளின் நாடகங்களை மேடியேற்றி வருகிறார்கள். இது மிக பிரதானமான ஒரு விடயம். வருடம் மிக பிரமாண்டமான அரங்க காட்சி அமைப்புகளை, நூற்றுக்கணக்கான நடிகர்களை கொண்டு இதனை மேடியேற்றி வருகின்றார்கள். அதனைத் தொடர்ந்து இவர்கள் நவீன நாடகம், சிறுவர் நாடகங்கள், நாட்டுக்கூத்துக்கள், இசை நாடகங்கள், தெருவழி நாடகங்கள், மைமிங் வார்த்தைகளற்ற நாடகங்களை எல்லாம் மேடியேற்றி கொண்டு வருகின்றார்கள். இந்த நாடக செயற்பாடுகளுக்கு உதவக்கூடியதாக நாடகத்தோடு சேர்ந்த பல்வேறு விடயங்களையும் இவர்கள் செய்து கொண்டு வருகிறார்கள். நாடகம் இறங்கியலும் மாணவர்களுக்கான நாடக பயிலகங்கள், குறிப்பாக ஓஎல் மாணவர்கள், இயல் மாணவர்களுக்கு உரிய செயன்முறை பரீட்சை விடயங்களை இவர்கள் பயிற்சி பட்டறைகளாக நடத்துதல், அது சார்ந்த விடயங்களை கண்காட்சிகளாக நடத்துதல், நூல்களை வெளியிடுதல், இசை நாடகங்களில் உள்ள பாடல் மட்டுக்களை பதிவு செய்து வெளியிடுதல்,
போன்ற விடயங்களை எல்லாம் இவர்கள் தொடர்ந்து பணியாற்றி கொண்டு வருகிறார்கள். மிக முக்கியமான இன்னொரு விடயம் இருக்கிறது, தமிழ் சிங்கள நாடக கலைப்பாலம் ஒன்று. அதாவது தமிழ் சிங்கள கலைஞர்களை இணைத்து இவர்கள் நாடக செயற்பாடுகளில் ஈடுபடுதல் பிரதான அம்சமாக இருக்கின்றது. சிங்கள நாடகங்களை கொண்டு வந்து திருமறை கலாமன்றத்திலே யாழ்ப்பாணத்திலே மேடியேற்றுவது, தாங்கள் யாழ்ப்பாணத்திலிருந்து கலைஞர்கள் சென்று சிங்கள பகுதிகளில் மேடியேற்றுவது போன்ற விடயங்கள் எல்லாம் இன்றைய இன ஒருமைப்பாட்டிற்கான அரங்க முயற்சிகளாக நோக்கப்படுகின்றன. இதிலே பார்த்தேன், ஏற்கனவே நான் கூறியிருக்கின்றேன் பெசன் பிளே பற்றி, இந்த இயேசுவின் பாடுகள் துன்பங்கள் அதுகளை பற்றியெல்லாம் இவர்கள் இந்த நாடகத்திலே உள்ளடக்கமாக கொண்டிருக்கின்றார்கள். இந்த அழிக்கை மிக பிரமாண்டமான அகல மேடைகளில் பிளாத்து மன்னனின் கோட்டைகள் அதுகளெல்லாம் மிக பிரமாண்டமானதாக அமைக்கப்படும். கல்வாரி பயணம், இயேசுவை சிலுவையிலே அறைதல், அந்த விடயங்கள்லாம் மிக பிரதானமாக நம்பிக்கையின் அடிப்படையில், அதாவது கிறிஸ்தவ மக்களினுடைய நம்பிக்கையுடன் அந்த கிறிஸ்தவ மக்கள் மத்தியிலே இந்த நாடகங்கள் மேடியேற்றப்படுகின்ற. ஒவ்வொரு வருடமும் ஒவ்வொரு வகையிலே பெயர்களை வைத்துக் கொள்வார்கள். பலிக்களம், வேள்வி திருமகன், குருதி கழுவிய குவலயம், கல்வேரி யாகம் போன்ற பெயர்களிலே வருடா வருடம் மேடியேற்றப்பட்டிருக்கின்றது. இவை தவிர தென்மோடி கூத்துக்களை பேணி பாதுகாப்பதிலும், அதனை ஒரு ஏற்கனவே அது கிறிஸ்தவ மரபு கொண்ட நாடகங்கள் தென்மோடி மரபிலே இருந்ததன் காரணமாக தென்மோடி கூத்துக்களை பேணி கொண்டு வந்தார்கள். ஆயினும் வடமோடி கூத்துக்களையும் இவர்கள் தற்போது ஆடுகின்றார்கள். இதிலே அவர்களால் எழுதப்பட்ட சில நாடகங்களின் பெயர்கள் இருக்கின்றன. ஏகலைவன், ஏரோதன், நீயொரு பாறை போன்ற நாடகங்கள். இவை சில வேளைகளில் உங்களுடைய பாட உள்ளடக்கத்திலே சேர்க்கப்பட்டிருப்பதனால் மாணவர்கள் கவனமாக பார்க்க வேண்டும். இந்த ஒரு பெயரை போட்டுட்டு பல்வேறு வினாவிலே உங்களிடம் கேள்விகள் கேட்கலாம், ஏனென்றால் உங்களோட பாடத்திலே உள்ளடக்கப்பட்டிருக்கின்றது. எனவே நீங்கள் கவனமாக இவற்றை நினைவிலே வைத்துக் கொள்ள வேண்டும். இந்த யுத்தம் நடந்த ஒரு காலகட்டத்திலே நாடகத்தை பேணி பாதுகாத்து அல்ல தொடர்ந்து இயங்கிய சில நிறுவனங்களில் பிரதானமானதாக இருக்கும் ஒரு நிறுவனமாக இந்த திருமறைக்கலாமன்றம் நோக்கத்தக்கதாக இருக்கின்றது. இந்த காலகட்டத்திலே ஒரு இன ஒற்றுமைக்கான நாடகங்களை மேடியேற்றுவதோடு தமிழ் பகுதிகளில் இருந்த சில அவலங்களை நாசுக்காக நாடகங்களின் ஊடாக வெளிப்படுத்துவதில் இவர்கள் கைதேர்ந்தவர்களாக இருந்தார்கள். இந்த சிறுவர் நாடகங்களாக சில நாடகங்களின் பெயர் இருக்கின்றன. துணிவு, கூடித்தியர்வல், புத்திவான், பலவான், ஒற்றுமையின் சின்மன், அந்த தெருவழியரங்காக, சமாதானோடைய, ஆத்மயாகம். இந்த நாடகங்களை பெரும்பாலும் ஜோன்சன் ராஜ்குமார் என்பவர் எழுதி நெறியாக செய்து அவர்களுடைய குழுவுடன் மேடியேற்றிருக்கின்றார். இவர்களுடைய ஒரு சஞ்சிகை இன்று வரை வெளிவந்து கொண்டிருக்கிறது. அரங்கிற்கான நாடக சஞ்சிகையாக ஆற்றுகை, அரங்கு தொடர்பான பல்வேறு விடயங்களை உள்ளடக்கி இன்று வெளிவந்து கொண்டிருக்கின்றது. இன்னும் ஒரு விடயம் சஞ்சிகை வெளியிட்டு கொண்டிருக்கின்றார்கள், கலைமுகம் என்று. அது நாடகத்திற்கான மட்டுமல்ல, அது கலை இலக்கியத்திற்கான ஒரு சஞ்சிகையாக இருக்கின்றது, கலைமுகம். அடுத்த நிறுவனமாக நாங்கள் செயல்திறன் அரங்க இயக்கம் என்ற நாடக நிறுவனத்தை பார்த்து கொண்டிருப்போம். அண்மை காலத்திலே எல்லோரும் அறிந்திருப்பீர்கள், நல்லூர் நாடக திருவிழா என்று ஒரு 15-20 நாட்கள் நாடகங்கள் மேடியேற்றுகின்ற ஒரு அரங்க நிறுவனமாக இருந்திருக்கின்றது. கொரோனா முடக்கத்திற்கு முன்னதாக அண்மை காலம் வரை அந்த நிகழ்வுகள் நடந்து கொண்டிருந்தது. இதன் ஸ்தாபகராக திரு தேனா தேவானந்த் அவர்கள் இருக்கின்றார். 2003ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்ட இந்த நிறுவனம் பல்வேறு நாடகங்களை மேடியேற்றி இருக்கின்றது. இதிலே 50க்கும் மேற்பட்டது பதிவுகளாக இருக்கின்றன. ஆயினும் நிறைய நாடகங்கள் இன்று வரை மேடியேற்றி கொண்டிருக்கின்றார்கள். குறிப்பாக சிறுவர் நாடகங்களில் அதிக கவனம் செலுத்தி செயலாற்றி கொண்டிருக்கிறார்கள். இந்த பாதிக்கப்பட்ட மக்கள், அந்த பாதிக்கப்பட்ட கிராமங்களிலே இளைஞர் யுவதிகளை ஒன்று திரட்டி அவர்களினூடாக அவர்களுடைய பிரச்சனைகளை அரங்கினூடாக வெளி உலகத்திற்கு கொண்டு வருதல் என்பது இவர்களுடைய ஒரு இலக்காகவும் இருந்திருக்கின்றது. அவ்வாறான நாடக செயற்பாடுகள் அண்மை காலத்திலே மிக பிரமாண்டமாக ஆற்றிய செய்யப்பட்டிருக்கின்றன. இவர் அந்த அரங்கு செயற்பாட்டுக்குழு ஆக்டிவ் தியேட்டர் மூவ்மெண்டுடைய ஸ்தாபகராகவும் இயக்குநராகவும் இருந்து கொண்டிருக்கின்றார். இது அவர்களுடைய இலட்சணியாக இருக்கின்றது. சிறுவர் நாடகங்கள் சில இங்கே குறிப்பிடப்பட்டிருக்க ஏராளம் சிறுவர் நாடகங்கள் குழந்தை மானா சண்முகலிங்கம் அவர்களால் எழுதப்பட்டு அவர்களால் பயிற்சி வழங்கப்பட்டு இந்த
செயல்திறன் அரங்க இயக்கத்திற்காக மேடியேற்றப்பட்டிருக்கின்றன. ஆயினும் நாங்கள் இங்கே சில நாடகங்களை குறிப்பிட்டிருக்கின்றோம். துணிவு, சிரிப்பு மூட்டை, காணாமல் போனவர்களுடைய பிரச்சனைகளை மையம் வைத்து அக்னி பெருமூச்சு என்ற நாடகம் தேவானந்த் அவர்களால் தயாரிக்கப்பட்டிருந்தது. பூச்சியல் அரிக்கும் கண்மணி என்ற பெண்களுடைய பிரச்சனை, தனித்து வாழும் பெண்களுடைய பிரச்சனைகளை மையமாக கொண்டதாக இருந்திருக்கின்றது. இன்னொரு வகை நாடகம் அண்மை காலத்திலே மிக பிரதானமாக பேசப்பட்ட ஒரு நாடக வடிவமாக இருந்தது, வேடமுக ஆற்றுகை. அதாவது நடிகர்கள் வேடமுகங்களினூடாக ஆற்றியை செய்தார். அது பிரமாண்டமான வேடமுகம். அதில் மிக பிரதானமான ஒரு நாடகமாக ஏகாந்தம் என்ற நாடகம் பேசப்படுகின்றது. அது ஒரு வேடமுக ஆற்றுகை நமது தமிழ் நாடக மரபிலே அறிமுகம் செய்த ஒரு நாடக நிறுவனமாக இது இருக்கின்றது. இங்கே அந்த காட்சி ஒன்றை இங்கே பார்க்கலாம். ஏகாந்தம் என்ற வேடமுக நாடகத்தின் ஒரு சிறிய காட்சி. பிரமாண்டமான வேடமுகங்களை தயாரித்து இங்கே அந்த ஆட்சியை நிகழ்த்தினார்கள். இந்த கவிதை நாடகங்கள், மோடிமை நாடகங்கள், ஓராளரங்கு, சோலோ தியேட்டர் என்ற ஓராளரங்க நடவடிக்கைகள், அதுகளை போட்டிகளை வைத்து பரிசுகள் வழங்குதல் போன்ற பாரிய வேலை திட்டங்கள் எல்லாம் இவர்களால் நடத்தப்பட்டிருக்கின்றது. ஸ்கிரிப்ட் ரைட்டிங், எழுத்துருவாக்க போட்டிகள் எல்லாம் நடத்தியிருக்கிறார்கள். சிறுவர் நாடகங்களுக்கான எழுத்துருவாக்க போட்டிகள், பரிசுகள் வழங்குதல் எல்லாம் நடைபெற்றுகின்றன. இந்த நல்லூர் நாடக திருவிழான்றது 2013 தொடர்ந்து நடைபெற்று கொண்டு வருகின்றது. இதிலே இன்னும் ஒரு விடயத்தை பார்க்க வேண்டும். இந்த அரங்கிலே இவர்கள் ஒரு புதிய வடிவத்தை கொண்டு வந்திருந்தார்கள், பஞ்சபூத அரங்கு என்று. அந்த பஞ்சபூத அரங்கிலே ஆற்றிய செய்யும் முறைமைகள், அந்த பஞ்சபூத அரங்குக்கு ஏற்றதாக நாடக நெறியாள்கையை மேற்கொள்ளுதல் போன்றவையெல்லாம் இந்த ஒரு மாற்றமாக கருதப்படுகின்றது. இந்த பஞ்சபூத அரங்கு என்பது நல்லூர் பிரதேசத்திலே உருவாக்கப்பட்ட ஒரு அரங்கு. அந்த ஆரம்ப விழாவை இங்கே நீங்கள் காணலாம். பஞ்சபூத அரங்கு, அதிலே ஆற்றிகை செய்யப்பட்ட சில ஆற்றிகை ஒளிப்படங்களை நீங்கள் காணலாம். இந்த பஞ்சபூத அரங்கினுடைய அமைப்பு இந்த படத்திலே கொஞ்சம் தெளிவாக தெரிகின்றது. அதாவது பஞ்சபூதங்களும் கலந்த ஒரு ஆற்றிகை நாங்கள் இந்த அரங்கிலே காணக்கூடியதாக இருக்கும். எனவே இந்த பஞ்சபூத அரங்கு பற்றின மிக பிரதானமான ஒரு தகவலாக இது இருக்கின்றது. குழந்தைமான சண்முகலிங்கம் அவர்களும் தேவானந்த் அவர்களும் இந்த ஒளிப்படத்திலே நிற்பதை காணலாம். இங்கே இசையமைப்பாளர் ரோபர்ட் அவர்கள் நிற்பதையும் இங்கே நாங்கள் காணலாம். அடுத்ததாக இவருடைய ஒரு பிரதானமான விடயம் அரங்க செயல்திறன் அரங்க இயக்கத்தினுடைய மிக பிரதானமான செயற்பாடாக இந்த கூத்தரங்கம் என்ற ஒரு நாடக சஞ்சியை வெளியிட்டு கொண்டிருந்தார்கள். அந்த கூத்தரங்கம் சஞ்சியின் ஒரு ஒளிப்படமும், அந்த முதலாவது சஞ்சியை குழந்தைமான சண்முகலிங்கம் அவர்கள் வெளியிட்டு வைக்க பேராசிரியர் நந்தி அவர்கள் பெற்றுக்கொள்ளும் ஒரு காட்சி இங்கே காட்டப்பட்டிருக்கின்றது. உங்களுடைய ஒரு ஞாபகத்திற்காக, உங்களுடைய ஒரு ஆவணமாக நீங்கள் பார்ப்பதற்காக இவற்றை இங்கே காட்சிப்படுத்தி இருக்கின்றோம். எனவே மாணவர்கள், இந்த சில விடயங்களை நீங்கள் ஞாபகம் வைத்து கொள்ள வேண்டும். இந்த அரங்க நிறுவனங்களுடைய செயற்பாடுகள் பற்றி நீங்கள் அறிந்து கொள்வதற்காக. அடுத்த மிக பிரதானமாக அண்மை காலத்திலே மிக வீரியத்துடன் செயற்பட்டு கொண்டிருக்கின்ற ஒரு அரங்க நிறுவனத்தை பற்றி இங்கே நாங்கள் பார்த்து கொள்ளலாம். அரங்க ஆய்வுக்கூடம் மட்டக்களப்பை மையமாக கொண்டு ஸ்தாபிக்கப்பட்ட பேராசிரியர் மௌனூரு அவர்களால் ஸ்தாபிக்கப்பட்ட ஒரு நிறுவனம். அதாவது பேராசிரியர் மௌனூரு அவர்கள் ஓய்வு நிலையின் பின்னர் அவர் மிக வீரியத்துடன் அரங்க செயற்பாடுகளில் ஈடுபட்டு வருகின்றார். இந்த ஆரம்பத்திலே 32 அரங்க செயலாளிகளுடன் 2009ஆம் ஆண்டு இது ஆரம்பிக்கப்பட்ட என்று கூறுகின்றார். சீலாமுனை அவருடைய இடம், அந்த இடம் கூத்துக்கு பெயர் பெற்ற இடம். எனவே அந்த மண்ணின் பெருமையை காப்பதற்காக அந்த கூத்துக்கள் பற்றின ஒரு பயிலகத்தை உருவாக்க வேண்டும் என்ற நோக்கிலே இந்த அரங்க ஆய்வூடத்தை இயக்கி இருக்கின்றார். இந்த பேராசிரியர் மௌனூரு அவர்களை பற்றி நீங்கள் அரங்க ஆளுமைகள் கேட்கும்போது நிறைய விடயங்களை கற்றிருப்பீர்கள். இவர் பாசுபதம் கூத்திலே சிவன் வேடம் பாத்திரமேற்று நடித்ததன் மூலமாக பேராசிரியர் சூனா வித்யானந்தன் அவர்களின் கண்களிலே பட்டார். அதன் மூலம் இவர் ஒரு அரங்கியலாளராக இன்று வரை செயலாற்றுவதற்கான வாய்ப்புகள் கிடைத்தன. பேராசிரியர் மௌனூரு அவர்களை இங்கே பார்க்கின்றீர்கள். அவருடைய அரங்க ஆய்வூடத்தினுடைய சின்னம் இலச்சினை பக்கத்திலே இருக்கின்றது. அரங்க ஆய்வுடன் தியேட்டர் லேப் என்று சொல்லி இன்று வரை அவர் மிக வேகமாக அல்லது மிக உத்வேகத்துடன் செயலாற்றும் அரங்க செயலாளிகளை தன்னகத்தை வைத்து செயலாற்றி கொண்டிருக்கின்றார்.
நீங்கள் அவருடைய முகநூலிலே நிறைய விடயங்களை பார்க்கலாம். இன்று ஆன்லைன் மூலமாக கருத்தாடல்களை மேற்கொண்டு வருகின்றார். ஒவ்வொரு சனிக்கிழமைகளிலும் இலங்கை நேரப்படி 7:30 மணிக்கு கூத்துக்கள் பற்றின ஒரு கலந்துரையாடல் நடத்தி கொண்டிருக்கின்றார். சளைக்காது அரங்கு முயற்சிகளில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றார். இவருடைய செயற்பாடுகளிலே பார்த்தோம் என்றால் கர்ணன் போர், நொண்டி, வாலிவதை, ராவணேசன் போன்ற நாடகங்களிலே இவர் பேராசிரியர் சுனா வித்யானந்தனுடைய நெறியாள்கையிலே நடித்திருக்கின்றார். இந்த ராவணேசனிலே இவர் நடித்ததன் காரணமாக ஒரு தேசிய நடிகராக அல்ல தேசிய மட்டத்தில் அறியப்பட்ட நடிகனாக இனங்காணப்பட்டார். இந்த வித்யானந்தன் அவர்களுடைய நெறியாள்கையிலே பெற்றுக்கொண்ட அனுபவங்கள் அவருக்கு ஒரு அரங்கியல் செயற்பாட்டிலே உத்வேகத்துடன் செயற்படுவதற்கு காலாக அமைந்திருக்கின்றன. இந்த தியேட்டர் லேப் அரங்க ஆய்வூடத்திலே இணைந்து கொள்வதற்கான தகுதியாக மௌனகுரு அவர்கள் குறிப்பிடுகின்ற முக்கிய விடயம் அர்ப்பணிப்பு, உழைப்பு, நேர்மை, உண்மை, திறமை என்பன இருந்தால் போதும். அவையே அடிப்படை தகுதிகளாக கருதப்படுகின்றார்கள். எனவே அதனைத் கொண்ட அரங்க செயலாளிகளை கொண்டு பயிற்சி பட்டறைகள், ஆர்டிஐகள், பரிசோதனை முயற்சிகள், பொருட்காட்சிகள் என்பவற்றை இவர் மேற்கொண்டு வருகின்றார். மிக பிரதானமான ஒரு விடயம் அவர்களுடைய லைப்ரரி, நூலகத்தை மிக பிரதானமானதாக பேணிக்கொண்டு வருகின்றார்கள். அரங்க ஆவணம் என்பது அவர்களுக்கு இன்றைய செயற்பாட்டிலே மிக முக்கியமானதாக இருக்கின்றது. ராவணேசன் நாடக 4வது தலைமுறையாக இவர்கள் மேடியேற்றி கொண்டு வருகின்றார்கள். ஒரு விவரண ஆட்சியாக மண்ணுக்குள் வேர்கள் விண்ணை நோக்கி வளரும் கிளைகள் என்ற விவரண ஆட்சியையும் இந்த இயற்கை வளம் அழியக்கூடாது என்பதற்கான அந்த கதையை இராமாயணத்துடன் கலந்து கூத்துமாக மேடியேற்றிய நாடகமாக காண்டவ தகனம் என்ற நாடகம் இருக்கின்றது. இந்த நாடகத்தை பற்றியும் அண்மையிலே நிறைய பதிவுகளை செய்து கொண்டு வருகின்றார். இணையதளமூடாக, முகநூலூடாக பேராசிரியர் மௌனகுரு அவர்களுடைய முகநூல் பக்கத்தை நீங்கள் நாளாந்தம் பார்த்தீர்களாயின் நிறைய விடயங்கள், தங்களுடைய செயற்பாடுகளை பற்றின ஆவணப்படுத்தல்கள், தன்னுடைய நினைவிலே வரும் விடயங்களை நாளாந்தம் பதிவிட்டு கொண்டிருக்கின்றார். எனவே மாணவர்கள் உங்களுக்கு அவை உதவும். எனவே பேராசிரியர் மௌனகுரு அவர்களின் முகநூலினூடாக நீங்கள் கற்றுக்கொள்ள நிறைய விடயங்கள் இருக்கின்றன. அதனை நீங்கள் கற்றுக்கொள்ளலாம். இது ராவணேசன் நாடகத்திலே ஒரு காட்சி, மண்டோதரி ராவணன் வீழ்ச்சியுற்று கிடக்கும் காட்சி. இந்த அவர்களுடைய செயற்பாடுகள் பலவற்றை இங்கே நான் குறிப்பிட்டிருக்கின்றேன். நடிப்பூத்திகள், கூத்து பயிற்சிகள், இந்த போட்டிகள், அதாவது மாணவர்களுக்கான போட்டிகளை இவர்கள் பயிற்சி வழங்குதல், மற்ற ஒர்க் ஷாப்புகள், மாணவர்களுக்கான கூத்து பயிற்சிகள், குறிப்பாக 4000 மாணவர்களுக்கு கிழக்கு மாகாணத்திலே இவர்கள் பயிற்சி வழங்கியதாக குறிப்புகள் உள்ளன. இவை தவிர ஓவிய காட்சிகள், சிற்ப காட்சி, கண்காட்சிகள் எல்லாம் இவர்கள் அரங்க ஆய்வூடத்திலே நடத்தி இருக்கிறார்கள். நூலகத்தில் 2000க்கும் மேற்பட்ட நூல்களும் 5000க்கும் மேற்பட்ட சஞ்சிகளும் இவர்கள் வைத்திருப்பதாக தகவல்கள் கூறுகின்றன. இப்போ பிரதானமான அரங்க நிறுவனங்களை நாங்கள் இதுவரை பார்த்தோம். அவை தவிர இன்று உங்களுடைய பிரதேசங்களிலே மாணவர்களை கவனத்தில் கொள்ள வேண்டும். உங்களுடைய பிரதேசங்களிலே பல்வேறு அரங்க குழுக்கள் இயங்கி கொண்டிருக்கின்றன. அவை தங்களுடைய நாடக வளர்ச்சியின் படி இனிவரும் காலகட்டங்களிலே அவை பேசப்படுவனவாகவும் கற்கப்பட வேண்டியவையாகவும் அமைந்துள்ளலாம். உதாரணத்துக்கு சில நிறுவனங்களை நாங்கள் இங்கே கலந்துரையாடலாம். குறிப்பாக ஆடுகளம் என்ற ஆற்றுகை குழு இருக்கின்றது. விரிவிரியாளர் திலகநாதன் அவர்களுடைய வழிநடத்தலே இளைஞர் ஜோதிகள் இணைந்து அந்த குழுவை இயக்கி கொண்டிருக்கின்றார்கள். அதே போல் அரங்கமுற்றம் என்ற ஆற்றுகை குழு, அவர்களும் இந்த வெளியீடுகளை செய்கின்றார்கள், நாடகங்களை மேடியேற்றுகின்றார்கள். இவ்வாறு ஏராளமான மாணவர்களே உங்களுடைய பிரதேசங்களே பலர் இயங்கி கொண்டிருக்கிறார்கள். நாடக ஆசிரியர்கள், நாடக ஆர்வலர்கள், உங்களுடைய சமூக நிலையம் சார்ந்த அதன் ஊடாக அரங்க நிறுவனங்களை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். எனவே அவர்களுடைய அரங்க செயற்பாடுகள் பேசப்படத்தக்கனவாகவும் அவை கற்கத்துறைக்கு தேவையானவையாகவும் இருக்கும் பட்சத்திலே அவர்கள் நீங்கள் கேள்விகளை பொறுத்து அந்த நிறுவனங்கள் பற்றியும் நீங்கள் உங்களுடைய விடைகளிலே எழுதலாம்.
அவை ஏற்றுக்கொள்ளப்படும். எனவே மாணவர்களே, இதுவரை நாங்கள் அரங்க நிறுவனங்கள் தொடர்பாக கற்றுக்கொண்டோம். மேலதிகமாக நிறைய விடயங்களை நீங்கள் நினைவிலே வைத்துக் கொள்ள வேண்டும். எனவே இந்த அரங்க நிறுவனங்கள் பற்றின இந்த இன்றைய வகுப்பு உங்களுக்கு பிரயோசனமாக அமைந்திருக்கும் என்ற நம்பிக்கையுடன் உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன். மீண்டும் ஒரு முறை உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.